மேட்ரிசஸ்ல சில முக்கியமான கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தமிழ்ல பார்த்தீங்கன்னா, பரிமாற்று பண்பு. அதாவது இது எல்லாமே நம்ம அடிஷன் பேசிஸ்ல தான் பார்க்க போறோம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு 2 மேட்ரிசஸை நம்ம எடுத்துக்கிட்டா போதும். அதாவது 2 அணிகளை எடுத்துக்கிறோம். ஸோ A + Bன்னு நம்ம ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா B + Aக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தமிழில் பார்த்தீங்கன்னா சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். 3 மேட்ரிசஸ் தேவைப்படும் அதுக்கு. ஸோ A + B + C இஸ் ஈக்குவல் டு A + B + C. 2 இடத்துலையும் ப்ளஸ் தான் A + B + Cன்றது தான் ஆன்சர். ஆனால் இங்கே லாஸ்ட் 2த்துக்கு நீங்கள் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் 2த்துக்கு ப்ராக்கெட் போடணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரே ஒரு சிம்பிள் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதுதான் அசோசியேட்டிவ் சேர்ப்பு பண்பு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி. அதாவது ஒரு மேட்ரிக்ஸோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம சேர்க்கும் போது ஆன்சர் என்ன தான் வரும்னா, நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த கொஷினே அப்படியே ஆன்சராக வந்துடும். ஐடென்டிட்டி அப்படின்னா தமிழில் சமணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஐடென்டிட்டியை நம்ம என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா I2 அப்படின்னு சொல்லலாம், I3 அப்படின்னு சொல்லலாம். அதாவது டயகனலில் மட்டும் உங்களுக்கு 1ன்னு வரும். ஓகேங்களா? இது I3னா 3 ரோ 3 காலம் 100 010 001. இதுதான் ஐடென்டிட்டி சமணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் இன்னைய கான்செப்ட். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு கான்செப்டோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.